Good evening friends. நம்ம இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரிங் செயின் ஐசோமரிசம் பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐசோமரிசம்னா என்ன? வாட் இஸ் ஐசோமரிசம்? இந்த ஐசோமரிசம்ங்கற வேர்ட்லயே இருக்கு. ஐசோனா சேம், மெர்னா யூனிட், மெரிசம் அப்படின்னு வரும்போது அது ஒரு ப்ராப்பர்ட்டியை சொல்லுது. ஸோ the compounds having same molecular formula but different structures are known as isomers, and this property is known as isomerism. So isomerism ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. சில காம்பவுண்ட்ஸோட மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும், ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை நம்ம ஐசோமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியை ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஐசோனா என்ன மீனிங்? சேம். இதில் இருக்கக்கூடிய அந்த மெர்ங்கிறது யூனிட், மெரிசம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ப்ராப்பர்ட்டியை குறிப்பிடுது. What is isomerism? Compounds having same molecular formula but different in their structures. are called what? Isomers. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோமர்ஸ். இந்த ஐசோமர்ஸ் செய்யக்கூடிய ப்ராப்பர்ட்டியை தான் என்ன சொல்லுவோம்? ஐசோமெரிசம். and this property is known as ஐசோமெரிசம். இப்போ ஐசோமெரிசம்னா என்னன்னு நமக்கு தெரியும். இந்த ஐசோமெரிசம்னா என்ன? காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா but different in their structures are known as isomers, and this property is known as isomerism, or this phenomenon is known as isomerism. இப்போ நம்ம இந்த வீடியோ செஷன்ல பார்க்கக்கூடியது என்னது? ரிங் செயின் ஐசோமெரிசம். அப்போ ஒரே மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது ரெண்டு காம்பவுண்டுக்கு. அதில் ஒன்று வந்து செயினாக இருக்கும், செயின் ஃபார்மேட்லையும், இன்னொன்று ரிங் ஃபார்மேட்லையும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ஐசோமர்ஸ் தான் நம்ம ரிங் செயின் ஐசோமர்சம். நம்ம ரிங் செயின் ஐசோமர்ஸ்னா என்ன? காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா but different in their structure. Here one of them has in chain format and another one is in ring format. That type of isomerism is known as ring chain isomerism. So what is ring chain isomerism, or define ring chain isomerism? A compounds having same molecular formula but differ. One has an open chain and other have cyclic structures. These type of isomers property are called ring chain isomerism. For example, propene. The propene oda molecular formula என்ன? C3H6. C3H6 என்கிறது propene. இது மாலிகுலர் ஃபார்முலா. இந்த மாலிகுலர் ஃபார்முலால ஒரு சைக்ளிக் ஃபார்ம் இருக்கு. ப்ரோப்பீனோட ஃபார்முலா என்னது? 3 கார்பன் ஆட்டம். ப்ரோப்பீனா 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஈன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் ஒரு டபுள் பாண்ட் வருது. இப்போ கார்பனுக்கு வேலன்சி என்னது? 4. ஸோ 1 2 இங்கே CH2, இதில் 1 2 3, அதனால் இங்கே ஒரு ஹைட்ரஜன் CH3.
ப்ரோப்பீனோட ஃபார்முலா என்னது? CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதை இனி நம்ம சைக்ளிக் ஃபார்மேட்ல எழுத போறோம். சைக்ளிக் ஃபார்மேட்ல எழுதும்போது 3 கார்பன் போட்டாச்சா? அப்புறம் 6 ஹைட்ரஜன் இருக்கணும். ஹைட்ரஜன் கார்பனுக்கு வேலன்ஸ் என்னது? 4. 1 2 3 4. அதே மாதிரி இந்த கார்பனுக்கு CH H. இதோட நேம் என்னது? சைக்ளோப்ரோபேன். இதை வந்து ஷார்ட்டா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போடுவாங்க. அப்படி இருந்தாலும் மீனிங் என்னது? சைக்ளோப்ரோபேன். அப்போ இந்த மாலிகுலர் ஃபார்முலா C3H6 இது ரெண்டுக்குமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான் வந்திருக்கு. அப்போ காம்பவுண்ட்ஸ் having சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரெண்ட் in their structures are known as isomers. அப்போ இது ரெண்டு ஐசோமர்ஸ். இந்த ரிங் செயின் ஐசோமர்ஸத்துல என்ன ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி? இந்த ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வருதுல்ல, அதுல வந்து ஒன்று வந்து ஓப்பன் செயினா இருக்கு. அந்த ஓப்பன் செயின் என்னது? ப்ரோப்பீன். இதை இன்னொரு ஃபார்மேட்னு சொல்லுவாங்க 1 2 3. இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் வந்திருக்கிறதுனால ப்ரோபீன். சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் என்னது கிடைச்சிருக்கு? சைக்ளோப்ரோபேன். இந்த ரிங் செயின் ஐசோமரிசத்துல ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னா இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வருது. அதுல ஒன்று வந்து a compound having a multiple bond with open chain. இந்த ஓப்பன் செயினா வரக்கூடியதுல ஒரு மல்டிபிள் பாண்ட் இருக்கும். இன்னொன்று வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அது வந்து இதோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். So what is ring chain isomerism? A compounds have the same molecular formula but differ in their structures. Here one which has an open chain and other have cyclic structure. For example, the molecular formula is C3H6. This molecular formula can have two isomers. One is prop, and another one is cyclopropane. Yeah, in the double bond only varla. This propene has 3 carbon atoms with 1 double bond. And this propene is a straight chain alkene. Alkene nu enna solrom? Idhula vandu double bond irukku. Then cyclopropane is a cyclic compound. The ring chain isomerism பல விதங்கள்ல ஃபார்ம் ஆகும். அதுல காமனா ஃபார்ம் ஆகக்கூடியது ஒன்று வந்து அல்கேன்ஸ் பிளஸ் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். Alkenes and cycloalkanes. இந்த ரிங் செயின் ஐசோமெரிசம் மட்டும் இல்ல, ஐசோமெரிசத்திலேயே நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் 2 அல்கேன்ஸ் வந்து எந்த விதமான ஐசோமெரிசத்தையும் கொடுக்காது. தேர்ட் அல்கேன்ல இருந்து தான் நமக்கு வந்து ஐசோமெரிசம் ஃபார்ம் ஆகும். அதுவே ஃபர்ஸ்ட் 3 வந்து ஐசோமெரிசத்தை கொடுக்காதுன்னு சொல்றாங்க. அது நம்ம ப்ரோப்பேன்ல இருந்தே எடுக்கிறோம். இப்போ ரிங் செயின் ஐசோமெரிசம் ரெண்டு விதத்துல ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன். முக்கியமா ஃபார்ம் பண்ணக்கூடியது பல தரத்திலையும் ஃபார்ம் பண்ண, அதுலேயும் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வச்சும் ஃபார்ம் பண்ணலாம். ஆல்கஹால், ஈத்தர் இதுலேயும் ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே வந்து நான் சொல்றது வந்து ரெண்டு காமன் டைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அல்கீன்ஸ் அண்ட் சைக்ளோஅல்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஓப்பன் செயின் அல்கீனா இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய சைக்ளிக் காம்பவுண்ட் அல்கேன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ட்ரிக். ரெண்டாவது வந்து alkynes and cycloalkene. alkynes கூடயும் cycloalkene ஆவும் நமக்கு ரிங் செயின் ஐசோமெரிசம் ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுப்பாங்க, அதோட மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ அந்த மாலிகுலர் ஃபார்முலாவை வச்சு ரிங் செயின் ஐசோமெரிசம் எழுதணும். ரிங் செயின் ஐசோமெரிசம்னா என்ன? நமக்கு வரக்கூடிய ஐசோமர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? ரிங் செயினா ஒன்று இருக்கணும், இன்னொன்று வந்து சைக்ளிக்கா இருக்கணும்.
இப்போ ரிங் செயினில் இருக்கக்கூடியதுல மல்டிபிள் பாண்ட் இருக்கணும். மல்டிபிள் பாண்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? அல்கீன், அல்கைன் அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அல்கீன்ஸ். அல்கீன்ஸ் வந்து ஓப்பன் செயினாக வந்ததுன்னா நமக்கு வந்து வரக்கூடிய சைக்ளிக் காம்பவுண்ட் வந்து அல்கேனா இருக்கும். அல்கைன்ஸ் நமக்கு ஓப்பன் செயினாக வந்ததுன்னா சைக்ளோ அல்கீனா இருக்கும். அதுக்கு தான் இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அல்கீனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரோபேன். ப்ரோபேனுக்கு வந்து மாலிகுலர் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? C3H6. ப்ரோபேன் வந்து எக்ஸாம்பிள் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் செயின், இதில் டபுள் பாண்ட் அல்கீன். இதோட சைக்ளோ அல்கேன் ஃபார்ம், ரிங் ஃபார்ம் என்னது? ட்ரையாங்கிள் ஃபார்மில் கிடைக்குது. தென் அல்கைன்ஸில் வந்து எப்படி கிடைக்கும்? இதே ஃபார்முலா எடுக்கிறோம் 1 2 3. இப்போ இதில் 3 பாண்ட் போடுறோம். அல்கைன் வந்தாலே நமக்கு எப்படி கிடைக்கணும்? 3 பாண்டு, ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். அப்போ இப்போ இங்கே நம்ம போடுறோம் 1 2 3 CH, இங்கே பேலன்ஸ் ஆகிடுச்சு CH3. இப்போ C3H6. நெக்ஸ்ட் அல்கைன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ப்ரோபைன் எடுக்கிறோம். அப்போ ப்ரோபைன் வரும்போது 1 2 3 3 பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஒரு ட்ரிபிள் பாண்ட், 3 ட்ரிபிள் பாண்ட் இல்லை 3 பாண்ட் போட்டோம்னா அதுக்கு பேர் வந்து ட்ரிபிள் பாண்ட், தட் இஸ் அல்கைன். 3 பாண்ட் வந்து அது ட்ரிபிள் பாண்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அல்கைன். 3 கார்பன் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரோபைன். கார்பனுக்கு வேலன்சி 4. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே CH3. இதோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தோம்னா C3H4. இப்போ சைக்ளிக் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்? 1 2 3 4. இதில் வந்து ட்ரிபிள் பாண்ட் அல்கைன் வந்ததுன்னா நமக்கு அல்கீன், சைக்ளோ அல்கீன் கிடைக்கலாம். 1 2 1 2 3 4. 3 கார்பன் ஆட்டம் இருக்கு, 4 ஹைட்ரஜன் ஆட்டம் வரும். அப்போ இதுக்கு பேர் என்ன? சைக்ளோப்ரோபீன். ஏன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் செயினும் இன்னொரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரும் கொடுத்ததுன்னா அந்த ஐசோமெரிசத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ரிங் செயின் ஐசோமெரிசம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து what are the properties of this ring chain isomerism? நெக்ஸ்ட் இந்த ரிங் செயின் ஐசோமெரிசத்தோட முக்கியமான கேரக்டர் என்னன்னா, this ring chain isomerism affect the physical and chemical properties of the compounds. compoundsோட physical and chemical properties இந்த ring chain isomerism affect பண்ணும். அதிலே முக்கியமா it can influence the boiling points and melting points of the compounds. Then the ring chain isomers are always functional isomers. Yeah, ஒன்று இதில் டபுள் பாண்ட் இருக்கும், ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், ஈத்தர், ஆல்கஹால், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரிங் செயின் ஐசோமெரிசம் இருக்கும். ஸோ த ரிங் செயின் ஐசோமர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் ரிங் செயின் ஐசோமெரிசம்னா என்ன, அந்த ரிங் செயின் ஐசோமெரிசத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அது முக்கியமாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி எதனானா பாயிலிங் பாயிண்ட் அண்டு மெல்டிங் பாயிண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.